அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். அல் மதத் யா ரசூலல்லாஹ், அல் மதத் யா கௌஸ், அல் மதத் யா ஷேக். அல்லாஹ்வுடைய கிருபை இன்றோடு 25 தராவி நிறைவு பெற்றிருக்குது. இன்னைக்கு நிறைய சூறாக்கள் ஓதப்பட்டுச்சு. அதுல ஒரு சூறா பேரு ஜின் அப்படின்னு ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. அந்த ஜின்னு அல்லாஹ் ஜின்னை மற்ற ஜின்கிட்ட போய் சொல்ற மாதிரி ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகருக்கு போய் ஈமான் எத்தி வைக்கிறாங்க. ஒரு 10 நாள் அங்க தாயிஃப்ல எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும். தாயிஃப்ல யாருமே ஈமான் ஏத்துக்கல. சல்லாசம் சொல்லாலே கல்லாலே அடிச்சாங்க. ரத்தம்லாம் மீனில ஒளிஞ்சு ஓடிச்சு. அங்க சல்லாசம் வந்தாங்க. இந்த செய்தியை மக்காத்து காஃபிர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டாங்கன்னா, தாயிஃப்ல சல்லாசமுக்கு முறையான ஆதரவு கிடைக்கல. அவங்க மக்காவை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே அவங்க உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது சல்லாசம் விஷயம் தெரிஞ்சு போய் மக்கால ஒரு வெளிப்புறத்துல ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹால ஜின்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இறக்குறான். ஜின்ன ஒரு கூட்டத்தை இறக்கி அல்லாஹ் குரான் சொல்றான். ஜின்னு கிட்ட சல்லாசம் குரான் ஓதி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. காமிச்ச உடனே அந்த குரான் ஆயத்தை கேட்டு ரொம்ப மெய்மான்னு கேட்கறாங்க. அப்போ ஜின்னுகள் சொல்லிட்டான், மக்கள் உங்களை ஈமான் கொள்ளலாம், பரவாயில்ல, நாங்க ஈமான் கொள்றோம், எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு ஜின்கள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜின்கள் எல்லாம் சல்லாசம் குரான் ஓதனை கேட்டு போய் மற்ற ஜின்கள்கிட்ட போய் சொல்லுச்சான். அதான் அல்லாஹ் குரான் சொல்றான், குல் ஊஹி இலைய அன்னஃப் ஸமா நஃப்ரமினல் ஜின் ஃபகாது இன்னா ஸமீனா குரானன் அஜபா. ஜின்கள்ல சில ஜின்கள் குரானை கேட்டுட்டு தன்னோட இனத்தாட்ட போய் மீதி உள்ள ஜின்கள்கிட்ட போய் சொல்லுதான், நிச்சயமாக நாங்க ஒரு ஆச்சரியமான ஒரு குரான் வசனத்தை கேட்டோம் அப்படின்னு ஜின்ன சொல்லிச்சான். இன்னும் சொல்லிச்சான், எஹ்தில ருஸ்தீஃப் ஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரபினா அஹதா. அந்த அந்த குர்ஆன் வசனத்துக்கு நேர்மையின்பால் வழிகாட்டுது. அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். நாங்க இறைவனுக்கு ஒருவனையும் இணையாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்களுக்கு ஒரு சாரார் ஈமான் கொண்டு இன்னொரு சாரார்கிட்ட போய் சொல்லிச்சு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி அந்த வசனம் நீட்டா போகுது. இப்போ இந்த ஜின்கள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜின்னை பத்தி எல்லாம் ஒரு சூறா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப குர்ஆனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா குர்ஆன் ஒரு விஷயத்தை அறையில் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? ஏன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வருது, நீங்க இரவு ஃபுல்லா நின்று வணங்குறதை விட 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வணக்கத்தை விட அதிக கூலி அல்லாஹ் தருவான். குர்ஆனை சிந்திச்சு பார்க்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நிறைய இடத்துல அவங்க சிந்திக்க மாட்டாங்க அல்லாஹ் நிறைய இடத்துல குர்ஆன் ஆயத்தை சொல்லலாம். குர்ஆனை சிந்திக்கிறது மிகப்பெரிய இபாதத். குர்ஆன் ஓதுறது எப்படி இபாதத்தோ அதை அந்த வசனத்தை சிந்திக்கணும். அல்லாஹ் எவ்வளவு அத்தாட்சி சிந்திக்கணும். அந்த அடிப்படையில ஜின்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஜின்கள் எல்லா இடத்துலயும் ஜின்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஜின் மறைந்து வாழும். அல்லாஹ்தாலா மனுஷனை படைக்க சொல்லி ஆசைப்பட்டு மலக்கிட்ட கேட்கறான், நான் இந்த மாதிரி மனுஷனை படைக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி ஜின்ட்ட ஒரு அபிப்பிராயம் மலக்கு மட்டும் அல்ல அபிப்பிராயம் கேட்கறான். எல்லாத்துக்குமே எல்லா சம்பவமே தெரியும். ஆனா சுருக்கமா சொல்றேன். இந்த வசனம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் சூரா பக்ராலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மலக்கு மேல கூப்பிட்டு அல்லா கேட்கறான், நான் இந்த மாதிரி மனுஷனை படைக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். இதெல்லாம் ஒரு ஆதாரம். எந்த விஷயம் செஞ்சாலும் குடும்பத்தை போய் ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணாதான் அது நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். அதுதான் அல்லாவே ஆலோசனை செய்யறான் மலக்கிட்ட. அப்ப மலக்கு சொல்றாங்கன்னா, மனுஷனை போயா நீ படைக்க போற, அவனுங்க குழப்பத்தை உண்டாக்குவானுங்க, ரத்தத்தை ஓட்டுவானுங்க, ஃபசாதெல்லாம் செய்வானுங்க, அவங்க ஏன் நீ படைக்கிற, நாங்க நகனு சப்பிகபி கந்தி, நான் உங்களை எல்லாம் நாங்களாம் உங்களை தஸ்பீ செஞ்சு துதிக்கிறோமே, அது போதாதா, எதுக்கு இவங்களை போய் படைக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும், நான் படைப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இப்ப மலக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு தான் இருப்போம் பண்ணுவோம்னு சொல்லி மலக்கு எப்படி தெரியும் போச்சு? நம்மள இன்னும் மனுஷனை நான் படைக்கவே ஆரம்பிக்கிற. ஆனா படைக்கிறதுக்கு முன்பாக மலக்க சொல்றாங்க, அவங்க படைக்காத அல்ல, அவங்க பூமியில ஃபுல்லா குழப்பத்தை உண்டாக்குவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க, சண்டை சச்சு செய்வாங்க, படைக்காத அப்படின்னு மலக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே அல்லாஹ் ஜின்னு படைப்பை படைச்ச உலகத்துல இப்படிதான் பண்ணாங்க. நம்ம இப்ப எப்படி பண்றோமோ அதோட மோசமா பண்ணாங்க. ரொம்ப குழப்பம் உண்டாக்குனாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை ரத்தமா ஓடிச்சு, இப்படிலாம் பண்ணாங்க. அதை ஆதாரமா வச்சுதான் சொல்றாங்க மலக்குமார்கள், ஜின்களை பண்ண மாதிரி இவங்க பண்ணுவாங்க, நீ படைக்காத அல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஜின்னு யாருன்னு சொன்னா, நம்மளை விட அதிகமான பேர் ஜின்னு கூட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 800 கோடி மக்கள் தொகைனா இதை விட பல மடங்கு ஜின்கள் இருக்குது. ஜின்கள் பூமியில வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அல்லாஹ் பேச்சு கேட்காதனால அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்க காடுகள்லயும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலும் தீவுகள்லயும் பால் நனைஞ்ச வீட்டுலயும் அல்லாஹ் தூக்கி போட்டான் ஜின்களை. இப்ப இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்ன வித்தியாசம், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. சில சமயத்துல ஜின்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம அவங்க மறைஞ்சே வர உயிரினம் ஜின்கள். ஜின்னுக்கு முன்னா நல்லா இன்னொரு உயிரினத்தை படைச்சான். அதுக்கு பேரு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் அப்படின்னு சொல்லி உயிரினத்தை நல்லா படைச்சான். பின்னுக்கு அப்புறம் தான் ஜின்னை படைச்சான். ஜின்னுக்கு அப்புறம் தான் மனுஷனை படைச்சிருக்கான்.
இப்படிலாம் உயிரினம் இருந்துச்சு எல்லாம் எல்லாமே ஆதாரத்தை ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த விஷயம்லாம் கிடைக்கும். ஹதீஸ் ஆதாரத்தை நான் சொல்றேன், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த ஜின்னுக்கு எல்லாம் ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான். என்னன்னு சொன்னா எல்லா உயிரினம் மாதிரி ஆடு மாதிரி மாடு மாதிரி புலி மாதிரி மனுஷ மாதிரி போட்டத உருவத்துல எல்லா ஜின்னுகள் அப்படி வரும். எல்லா உயிரினங்களும் இன்னும் சொல்லப்போனா பன்றி உருவத்தை கூட ஜின்னு வரும். ஆனா மலக்குகளுக்கும் அதே மாதிரி வருவாங்க. மலக்குகளும் எல்லா விலங்கு மாதிரி எல்லா உயிரினம் மாதிரி வருவாங்க. ஆனா மலக்குக்கும் ஜின்னுக்கு என்ன வித்தியாசம்னா மலக்குகள் அசிங்கமான உருவத்துல வர மாட்டாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஜின்கள் பன்றி உருவத்தை வரும் இல்லையா, அந்த மாதிரி மலக்கு வர மாட்டாங்க. ஆனா ஜின்கள் எல்லா உருவத்தையும் வருவாங்க, மனுஷன் குழப்பத்துக்கு வருவாங்க. ஜின்னு மறைஞ்சே வரும். ஜின்னு சொன்ன அர்த்தம் சொன்னா ஜன்ன அப்படின்ற வார்த்தையில இருந்து அரபில ப்ரொனன்சியேஷன் கிராமர் சொல்லுவாங்க இல்லையா, ஜன்ன அப்படின்ற வார்த்தையில ஜின்னு வந்துச்சு. ஜன்ன அப்படின்னு சொன்னா மறைந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜன்னல் லைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல இருள் சூழ்ந்த இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் சொன்னா உங்களுக்கு புரியும். மஜ்னூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மஜ்னூன்னா பைத்தியக்காரன். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இந்த ஜன்னன்ற வார்த்தையில தான் மஜ்னூன் வந்துச்சு. மஜ்னூன் சொன்னா அறிவு மறைந்து அறிவு மறைந்து அறிவு அற்றவன், அதுக்கு பேர் தான் ஜன்ன. அதுதான் மஜ்னூன் வந்துச்சு. மஜ்னூன் சொன்னா பைத்தியக்காரன், அறிவு அல்ல அறிவு அற்றவன் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை தான் ஜின்னுன்னு வந்துச்சு. நமக்கு எப்படி சரிய சட்டம் இருக்குதோ அந்த மாதிரி ஜின்னுக்கும் சரிய சட்டம் இருக்கு. அல்லாஹ் ரசூலை வழிபடணும், அல்லாஹ் தொழுகணும். நம்மள மாதிரியே தான் எல்லாமே இருக்குது. வியாபாரம் செய்வாங்க, கொடுத்துருவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பேர்ப்பாங்க. ஜின்கள் ஒரு தனி உலகம், அது ஒரு இருக்குதா. ஜின்கள் நம்மள மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒன்று சாப்பிடுவாங்க, குடும்பம் நடத்துவாங்க, வியாபாரம் செய்யறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க என்பதாக ஹதீஸ் மூலியமா நம்ம பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள் சபையில உட்காந்து கேட்கறாங்க, பெண்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம தான் நல்லா இருக்கும், பெண்கள் பேச சத்தம் உள்ள. இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க ஹதீஸ, சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நான் ஜின்ன பார்க்க போறேன், ஜின்கள்கிட்ட ஈமான ஏத்தி வைக்க போறேன், தாவத் கொடுக்க போறேன், யார் வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. யார் எந்த சஹாபாக்கும் முன் வரல. ஜின்னுனாலும் பயம் இருக்கும் இல்லையா. அப்போ இப்னு மஸ்ஊத் மட்டும் சொல்றாங்க, நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி. நடு ராத்திரியில இரவுல நடுப்பகுதி கலைஞ்சிட்டு 12 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனி பகுதிக்கு போறாங்க, ஒரு இருள் சூழ்ந்த பகுதிக்கு போறாங்க. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கோடு போட்டாங்க. இப்னு மஸ்ஊதே நீங்க இங்கே நின்றுங்க அப்படின்னு கோடு போட்டு, இது எல்லாமே ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸ்ல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்னு மஸ்ஊத் கோடு போட்டாங்க. கோடு போட்டு என்ன நடந்தாலும் இப்னு மஸ்ஊதே இந்த கோடை தானே நீங்க வராதீங்க, என்னை பார்க்க நிறைய ஜின்கள் வரும், அவங்கள்ட்ட நீங்களா பேசாதீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, நீங்களா போய் தேவையில்லாம பேசாதீங்க, பிரச்சனை வந்துடும், நீங்க அமைதியா மட்டும் நில்லுங்க, நான் போய் ஜின்கிட்ட பேசிட்டு வர சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை ஒரு இடத்துல நிக்க வச்சு கோடு போட்டு கொஞ்சம் தூரம் போய் பேசுறாங்க. ஜின்கள் எல்லாம் அப்படி சார இறங்குது, எல்லாம் போறாங்க, எல்லாம் நடந்து போறாங்க, எல்லாம் இப்னு மஸ்ஊத் பார்த்துட்டே இருக்காங்க. இதே சம்பவம் தான் கௌசுல் ஆலம் முஹிதீன் மஹபூபி சுப்ஹானி அவங்க விஷயத்துல நடந்துச்சு. அவங்ககிட்ட ஒருத்தர் கேட்டாராம், என்னுடைய பொண்ணை சின்ன கடத்திட்டு போயிடுச்சு, காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது கௌசுல் மௌலித்ல இது வருது, நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப கௌசுல் சொல்லுவாங்கன்னா ஒரு கோடை போட்டுருவாங்க, கோடு போட்டு இந்த இடத்துல நில்லு, இந்த இடத்துல ஜின்னு வரும். ஸல்லல்லாஹு செஞ்ச மாதிரி கௌசுல் செஞ்சிருக்காங்க. கோடு போட்டு இப்ப ஜின்னுகள் எல்லாம் இப்ப வரும், அது கடைசியா ஒரு ஜின்னு வரும் பாத்தீங்கன்னா, அந்த ஜின்னு தான் இந்த ஜின் குலத்துக்கே தலைவர். அந்த ஜின்கிட்ட போய் சொல்லு, என்னுடைய மகளை கொடுன்னு சொல்லு, அந்த ஜின்னு உங்ககிட்ட கேட்கும், நீ யாரும் யாரை அமிச்சா கேட்கும், அப்ப நீ என் பேரை சொல்லு, கௌசுல் ஆறுன்னு அமிச்சான்னு சொல்லு, அந்த பொண்ணு உங்க பொண்ணு திரும்பி வரும்னு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த மனிதர் பொண்ணை எழுந்த தந்தை அந்த நிக்கிறாரு, போட்டுக்கிட்ட நிக்கிறாரு. ஜின்னுகள் எல்லாம் கடைசியா ஜின்னு கேட்கிறாரு, என் பொண்ணை கொடுங்க. அதை கேட்க நீ யார் அப்படின்னு ஜின்னு கேட்குது. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, கௌசுல் ஆறுன்னு அமிச்சாங்க, ஏன்னா என் பொண்ணை கொடுங்க, பொண்ணை விட்டு சென்றதா வரலாறு சொல்லுவோம். இப்ப இந்த விஷயத்துக்கு வரும். இப்னு மஸ்ஊத் நிக்கிறேன், போட்டு நிற்கிறாங்க, ஸல்லல்லாஹு போறாங்க. ரொம்ப நேரம் ஸல்லல்லாஹு திரும்பி வரவே இல்லை. இப்னு மஸ்ஊத் ஒரு பயம் வந்துடுச்சு. தான் உயிருக்கு மேல பயம் கிடையாது. ஸல்லல்லாஹு நம்ம கூட நம்ம வந்தோமே, தனியா விட்டுட்டுமே, என்ன ஆக போகுது, ஜின்னுக்கெல்லாம் இறங்குது, கருப்புல உருவத்தை இறங்குற அப்படி இப்னு மஸ்ஊத் பார்த்து தூரத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜின்கள்கிட்ட போய் ஸல்லல்லாஹு விட்டுட்டுமே என்ன ஆகும் பயந்துட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, ஒரு கோட்டை தாண்டி வரவேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு உத்தரவு மீறக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோட்டிட்டே நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஸல்லல்லாஹு பேசிட்டு வர்றாங்க. வந்த உடனே சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் நான் ஜின்கிட்ட சில விஷயங்கள் நான் பேசினேன், ஜின்கள் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுச்சு, எங்களுக்கு ஒரு பிரத்யேகமான உணவை ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால திரும்ப கேட்கறாங்க, எங்க ஏதாவது பிரத்யேகமான உணவை ஏற்பாடு பண்ணுங்க ஜின்னு என்கிட்ட கேட்டுச்சு, நான் அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது என்ன உணவுன்னு சொன்னா, நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி போறோம் இல்லையா, கறியோ மீனோ சாப்பிட்டு எலும்பு போறோம் இல்லையா, அந்த எலும்பு தான் ஜின்னுக்கு சாப்பாடு. நம்ம அததான் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ட அந்த எச்சி எலும்பும் முள்ளும் சரி, மீனோட முள்ளும் சரி, எலும்பும் சரி, தண்ணியில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே தட்டுல போட்டாலும் குப்பையில கொட்டிட்டா சின்ன சாப்பிட்டு போயிடும். நம்ம தண்ணியில போடக்கூடாது, அதை அசிங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, சின்ன உணவுனா சொன்னா அந்த மிருகங்கள் போட விட்டை ஆடு மாடு அந்த கழிவுலாம் இருக்கு இல்லையா, அந்த கழிவு சின்னோட சாப்பாடு தான். சில பேர் அந்த கழிவுல போய் சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீர் கழிக்க இடம் இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கலாம், தப்பு கிடையாது.
ஆனா அந்த விட்டை மேலேயோ அந்த எலும்பு மேலேயோ நீங்க சிலிண்டர் கடிச்சுன்னு சொன்னா ஜின்னோட பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். சில பேர் திடீர்னு பயந்து எங்கே போனா அப்போ பயந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காரணம் இதுதான். ஏன்னா போய் சிலிண்டர் கடிச்சிருப்பான், ஏதாவது எலும்புல போய் ஆட்டோட நஜிஸ்டோ மாட்டோட நஜிஸ்டோ சிலிண்டர் கடிச்சுன்னு சொன்னா அந்த ஜின்கள் என்ன பண்ணுவோம், கோவத்துல என்னுடைய உணவு மேல நீ அசுத்தமாக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஜின்னோட தாக்கம் அந்த அந்த நபருக்கு சிறுநீராக நபருக்கு வந்து. அதனால இதுக்கப்புறம் இது இனிமே இது இப்ப பண்ணா பரவாயில்ல, இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஏதாவது சின்ன கைக்கிட்டா இருந்தா ஒரு ஆட்டு மாடு நஜிஸ் மேலேயோ எலும்பு மேலேயோ ஒட்ட மீன் முள்ளு மேலேயோ சிறுநீர் கழிக்காது, அது ஜின்னோடைய சாப்பாடு. அதனால ஜின்னு வந்து கோபம் அடைஞ்சிடும் என்பதாக சொல்றாங்க. இப்போ ஜின்னுங்க வந்து நிறைய விஷயம் செஞ்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னு கட்டுப்படுச்சு. சுலைமான் சொன்னாங்கன்னா போய் கடலை போய் முத்தி எடுத்து வந்தா உடனே முத்தி எடுத்து வந்து அரண்மனை அப்படி அலங்கரிப்பான். ஜின்னுகள் எல்லா வேலையும் செய்யும். இப்ப ஜின்னு ஆற்றல் பெருசா மனிதன் பெருசான்னு கேட்டா ஜின்களை விட மனிதர்கள் தான் ஆற்றல் அதிகமா கொடுத்துருக்கான். ஏன்னா ஒரு சம்பவம் நமக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா, சபா நாட்டுல பல்கிஸ் அம்மையார் அப்படின்னு சொல்லி நெருப்பு வணங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நெருப்பு வணங்கின வந்து புது பறவை வந்து பார்த்துட்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிச்சான். சுலைமானுக்கு பறவை பச்சி புழு பூச்சி எல்லா பேசுற பாஷையும் சுலைமானுக்கு எல்லாம் கத்து கொடுத்தான். காட்டை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. சுலைமானை பத்தி யாரையும் தப்பா பேசவே முடியாது. இப்ப என்ன பத்தி பின்னாடி நீங்க பேசலாம், அஜித் இப்படி பண்றா அப்படி பண்றாரு எனக்கு தெரியாது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தி யாராவது உலகத்தை எந்த மொழியாவது பேசினா காத்து அப்படியே சுருட்டி கொண்டு வந்து போட்டுருமா, இவர் உங்களை பத்தி தப்பா பேசணும்னு சொல்லி. சுலைமான் பத்தி எங்கேயும் தப்பா பேச முழு உலகத்தை ஆட்சி செஞ்ச நபர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சபா நாட்டு மன்னர் பேரரசி பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்பு வணங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கூட்டமும் அதை ஹுதுஹுத் பறவை அப்படின்னு சொல்லி பறவை பார்த்து வந்து சுலைமான் சொல்லிச்சாங்க நெருப்பு வணங்குறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களை அடிச்சுட்டு வச்சு கட்டிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாதிட்டு வந்துட்ட உடனே சுலைமான் நபிக்கு ஒரு யோசனை வருதான். பல்கிஸ் வந்து ஒரு சிம்மாசனத்தை உட்காந்துருப்பாங்க. அந்த சிம்மாசனத்தை அங்க நீங்க கொண்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வருது. இதெல்லாம் குரான்ல சொல்றாங்க. குரான்ல இந்த சொன்ன சம்பவம் குரான்ல வருது. பேரரசு ஆட்சி கொண்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்க நினைக்கவே சிம்மாசனம் தான் கல்யாணம் பண்ணது மாப்பிள்ளை கொண்டு உட்காருவாங்க, அந்த சிம்மாசனம் கிடையாது. அந்த சிம்மாசனம் பலகு அர்ஷுன் கரீம், அது குரான் நல்லா சொன்னா அது மிக பெரிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துக்குள்ளே நிறைய அறைகள் ரூம்லாம் இருக்குமா, ரூம்லாம் வச்சு ஒரு பெரிய கோட்டை. சுருக்கமா அவங்க சொன்னா இந்த பள்ளிவாசலை விட பல மடங்கு பெருசுதான் அந்த சிம்மாசனம். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பள்ளிவாசல் பல மடங்கு பெருசு சிம்மாசனம். கிட்டத்தட்ட சுலைமான் இருக்கிற இடத்துக்கும் பல்கிஸ் அம்மா இருக்கிற சபா நாட்டுக்கும் 3000 கிலோமீட்டர் தூரம். அப்ப சுலைமான் ஒரு யோசனை வருதான், பல்கிஸ் அம்மா வரதுக்குள்ள அந்த சிம்மாசனை தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஜின்னு காலை தூத்துமில்ல ஜின்னு ஃப்ரீத்ன்ற ஒரு ஜின்ன சொல்லிச்சான், நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப சுலைமான் கேட்கறாங்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. நீங்க அந்த உங்க ஆட்சி நீங்க பேசி முடிச்சு எந்திரிப்பீங்க இல்லையா, ஒரு மணி நேரம் பேசி எந்திரிப்பீங்களா, நீங்க எந்திரிக்கதான் இங்க கொண்டு வந்துடுற அப்படின்னு ஜின்னு சொல்லிச்சான். அப்ப எவ்வளவு விஷயம், 3000னா போறதுக்கு 3000, வரதுக்கு அப் அண்ட் டவுன் 6000 கிலோமீட்டர். நம்ம இப்ப இந்த நேரத்துல ஒரு மணி நேரத்துல இந்த சயின்டிஸ்ட் வளர்ந்த இந்த நாள்ல கூட சாத்தியமே கிடையாது. ஆனா ஜின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் சொல்லிட்டாங்கன்னா இல்ல அதுக்குள்ள பல்கிஸ் வந்துருவாங்க, இன்னும் வேகமா யார் கொண்டு வரான்னு கேட்கறப்பதான் சுலைமான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு இறைநேசர் அந்த சபையில இருந்தாரா, அவர் சொன்னாரா நான் கொண்டு வர சுலைமான் அப்படின்னு. எவ்வளவு நேரத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சுலைமான் கேட்கறாங்க. அப்போ அந்த இறைநேசர் சொல்றாரா, நீங்க கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துரு அப்படின்னு. சுலைமான் கண்ணை மூடி துறக்கிறதுக்காக சிம்மாசத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப என்ன விஷயம் சொன்னா, ஏன் இதெல்லாம் பல்கிஸ் அம்மா வந்து பாக்குறாங்க, ரொம்ப ஆச்சுன்னா என்னோட சிம்மாசனம் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈமான் கொண்டாங்க சொல்லி வரலாறு எல்லாம் பெருசா வரும். நம்ம விஷயம் அது கிடையாது. இப்போ ஜின்னு வந்து நீ உட்காந்து எந்திரிக்கிற கொண்டு வர சொல்லிச்சு. ஆனா இறைநேசர் ஒரு மனிதர், சாதாரண மனிதர் கண்ணை மணி திறக்கிறத கொண்டு வர சொல்லுவாங்க. இதனால ஜின்களை நம்ம தான் ஆற்றல் அதிகமானவங்க. ஆனா என்ன விஷயம் சொன்னா, அதுக்கு சில தகுதிகள்லாம் வேணும். சுத்தமா இருக்கணும், அல்லாஹ் நம்பணும்னு சொன்னா ஜின்களை விட ஆற்றல் எல்லாம் நமக்கு அதிகமா தருவாங்க. சில நேரத்துல நம்ம பலகீனமா சொன்னா நம்மளுக்கு ஜின்னு ஆற்றல் மிகுந்தது. உதாரணமா சொன்னா பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஹைலி நிஃபாஸ், அந்த பீரியட் டைம்ல சுத்தம் இல்லாத டைம்ல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. சில பேர் அதை வந்து ஒரு ஃபேஷனா வந்துச்சு, அந்த காலத்துல வெளியில வர மாட்டாங்க. இப்ப அதுக்குரிய சாதனம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கடையில ஈஸியா கிடைக்குது. அந்த பீரியட்ஸ் வந்தா என்ன வைக்கணும், அதுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால ஈஸியா பெண்கள் வெளியில போறாங்க, ஈஸியா பஸ்ல டிராவல் பண்றாங்க, ட்ரெயின்ல போறாங்க. அதனால பாதிப்பு ஏற்படும், ஜின்கள் மூலியமாக அதனால பாதிப்பு ஏற்படும். பெண்கள் அதனால அந்த டைம்ல வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. குறிப்பா அத்தியாவசிய தேவைதான் வரலாம். தேவையெல்லாம் மார்க்கெட்டுக்கு போறது, பஜாருக்கு போறது, சைத்தான் நடமாட்ட இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, உதாரணமா சினிமா தியேட்டருக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னு சொன்னா ஜின்னுடைய தாக்கம் வரும். அதனால அந்த டைம்ல பெண்கள் முடிஞ்சாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆண்கள் அதே மாதிரி தூக்கத்திலையோ இல்லது மனைவிக்கு ஒன்று சேரும் போது நம்மளுடைய துணி வெளியில வந்துச்சுன்னு சொன்னா உடனே குளிச்சுடணும். இல்லைன்னு சொன்னா அந்த டைம் நீங்க வெளியில போன சொன்னா ஜின்னோட தாக்கம் உங்களுக்கு ஏற்படும். சுத்தம் இல்லாம இருந்தால் ஜின்னோட தாக்கம் ஏற்படும். இன்னும் சொல்லுவாங்க மஹ்ரிப் டு இஷா, அந்த டைம்ல ஜின்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குமா. அந்த ஜின்னுக்கு பேரு உம்மு சிபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. உம்மு சிபியான்னு சொன்னா அந்த மஹ்ரிப் டு இஷா டைம்ல அதிகமா ஒரு நடமாட்டம் இருக்குமா.
குறிப்பா அது குழந்தைகள் தான் தாக்குமா. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க மகன் நேரம் விட்டு வெளியில போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா மகரிப் இஷா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த டைம்ல குழந்தைங்க எல்லாம் வெளியில கூட்டு போனேன்னு சொன்னா ஜின்னோட தாக்கம் அதிகமா இருக்கும். உம்மு சிவா இந்த ஜின்ன சுத்திட்டு இருக்கும். இது ஹதீஸ்லயே வருது. அப்ப குழந்தைகள் அந்த ஜின்னு தாக்கும். அதனால குழந்தைய பார்த்தா அழுதுட்டே இருக்கும். சும்மா அழுதுட்டே இருக்கு என்ன தெரிய பார்த்தா அழுதுட்டே இருக்கு, நைனா அழுதுட்டே இருக்கு, அடம் பிடிக்குது, ரொம்ப தொந்தரவு பண்ணு சொல்லுவாங்களே. அது காரணம் சொன்னா நீங்க மதிப்பு ஈசா குழந்தைங்களை 4 வயசு குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை வெளியில கூட்டு போனேன்னு சொன்னா ஜின்னோட தாக்கம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால அந்த டைம்ல குழந்தைக்கு முடிஞ்ச வெளியில கூட்டு வராதீங்க, அதுதான் நல்லது. ஆக இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க. அந்த போர் அப்ப போர் நடக்கும் போது அகல் போர் சொல்லுவாங்க. அப்ப சல்லல்லாஹு சொல்லுவாங்கன்னா உங்களை யாராவது புதுசா கல்யாணம் இருந்தா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரவுல போர் நடக்காது, பகல் தான் போர் நடக்கும். இரவுல போய் மனைவி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாவம். அப்போ ஒரு சஹாபி ஏஞ்சு நான் எனக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன உடனே சலாசம் அனுப்புவாங்க. போகும்போது ஒரு கையில் ஈட்டி கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஈட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா எதிரிகள் கூட்டம் வந்து சொன்னா ஈட்டி வச்சு தாக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்ப இந்த சம்பவம் அப்படியே இருக்கும். ஒரு சலாசம் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு சலாசம் மறைஞ்ச பிறகு ஒரு அபூ சாயிப் அப்படின்ற ஒரு நபர் பார்க்க வராரு. அபூ சயீத் குத்ரியை பார்க்க வராங்க. பார்க்க வந்து அபூ சயீத் குத்ரி தொழுதுட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் வருது. அது அபூ சாயிப்னு ஒருத்தர் பார்த்துட்டு அபூ சயீத் குத்ரி தொழுதுட்டு இருக்காங்க. அபூ சயீத் குத்ரி சலாசம் கூட சஹாபி. அதுக்கப்புறம் அந்த தாபியங்கள் பேர் தான் அபூ சாயிப் அந்த நபர். பார்க்க வரும்போது இவங்க தொழுதுட்டு சொல்லி ஓரம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல கட்டுல ஆடிட்டு இருக்குதான். கட்டுல மேல ஆள் இல்லை, ஆனா கட்டுல ஆடிட்டு இருக்குதான். என்னதான் ஆடுதுன்னு சொல்லி கீழே கொஞ்சம் பார்த்தா அந்த கட்டுல கிடையாது பெரிய பாம்பு இருக்குதான். உடனே பாம்பு அடிக்கலாம் சொல்லி அந்த நபர் பாம்பு அடிக்க பூச்சி எடுக்கிறாரா. அப்ப அபூ சயீத் குத்ரி ஒரு கையை நீட்டாங்க. தொழுகும் போது விசாரா செய்து தொழில கூட அடிக்காதீங்க கையை தூக்குறாங்க. ஒரு சஹாபி ஏதோ சொல்றாங்க, அடிக்காம விட்டுறாங்க. தொழுது முடிச்ச பிறகு சொல்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க பாம்பு அடிக்க கூடாது, ஏன்னா அது ஜின். சலாசம் சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அதை அடிக்காதீங்க, அது ஜின்னாக கூட இருக்கலாம், ஜின்னாக இருக்கக்கூடும், அதனால அடிக்காதீங்க அப்படின்னு சலாசம் சொல்லியிருக்காங்க. நீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா இங்க வெளியில வாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டாங்க. அந்த வீடு யார வீட்டை சொன்னா இப்ப திரும்ப அந்த சம்பவத்துக்கு வரேன். அந்த வீடு தான் அந்த அன்சாரி சஹாபி புதுசா கல்யாணம் வச்சு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாங்க இல்லையா. வீட்டுக்கு போனா அந்த மனைவி இப்ப அந்த சம்பவம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த நபர் அபூ சயீத் குத்ரி இந்த வீட்டுலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு சொல்லி சொல்றாங்க. அந்த சம்பவம் நான் இப்ப திரும்ப சொல்றேன். அப்ப அந்த அன்சாரி சாஹிப் வீட்டுக்கு வராங்க. புது கல்யாணம் பொண்ணை பார்க்க வராங்க. அந்த கல்யாணம் பொண்ணு வீட்டு வெளியே நிக்கிறாங்க. என்னமா கல்யாணம் ஆச்சு வீட்டு வெளியே நிக்கிற, ஏன் வெளியே உள்ள வாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணு சொல்றாங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு பார்த்தா இவங்க படுக்கிற கட்டில ஒரு பெரிய பாம்பு சுருட்டி கிடக்கலாம். பெரிய பாம்பு சுருட்டிட்டு கட்டில படுத்து இருக்குது. இவங்க பார்த்து கோபமாகி கையில சலாசம் ஈட்டி போட்டாங்க இல்லையா. அந்த ஈட்டி வச்சு பாம்புக்கு 2 குத்துறாங்க. அந்த பாம்பு 2 பிச்சுச்சு. 2 கூறா போச்சு. உடனே தூக்கி வெளியில போட்டாங்க. இதெல்லாம் ஹதீஸ், சும்மா சொல்லல நான், ஹதீஸ். வெளியில போட்ட உடனே திரும்ப அந்த 2 பாம்பு ஒன்னா சேர்ந்து பெரிய பாம்பு அந்த பெரிய பாம்பு 2 போன பாம்பு திரும்ப உடல் ஒன்று சேர்ந்து திரும்ப உள்ள அந்த சஹாபியே அன்சாரி சஹாபியே 2 பேரும் பாம்பும் ஒன்னா கட்டி போட்டு சண்டை போடுறாங்க. இதை பார்த்து மத்த சஹாபி சலாசம் ஓடி வந்து சொல்றாங்க என்ன சண்டை நடக்குதுன்னு சொன்ன உடனே சலாசம் சொல்றாங்கன்னா நீங்க பொறுமையா இருங்க, உங்க அந்த நபரை பாம்பு தீண்டி இருக்கும், அவங்க நபர் இப்ப மூத்தா போய் அந்த சஹாபி இப்ப இறந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் அந்த சாதாரண பாம்பு கிடையாது, அது ஜின்னு. அது அந்த நபர் ஈட்டியில போத்தனால ஜின்னு கோபம் அடைஞ்சு அவர் சாவடிச்சு என்பதாக சிலாசம் சொல்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள பாம்பு அடிக்க கூடாதான். வீட்டுல பாம்பு வந்தா சொல்லுமா சுலைமானுக்கு நீங்க ஒப்பந்தம் செஞ்சதுக்காக நீ கேட்கிற நீங்க வெளியில போயிடுங்க அப்படின்னு 3 தடவை சொன்னா பாம்பு வெளியில போயிடும். அப்படி ஒரு போல இல்ல போய் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கின்ற சிலாசம் சொல்லிங்க, அடி சொல்லிங்க. அதனால வீட்டுக்குள்ள பாம்பு அடிக்கூடாதுன்றதா சொல்றாங்க. ஆக ஏன் இதெல்லாம் சொல்றோம் சொன்னா ஜின்கள் நம்ம மாதிரி உயிரினம் தான். அது பெரிய நம்ம பெரிய கண்ணுக்கு தெரிய மாயாச்சலம் அப்படிலாம் கிடையாது. அது நம்ம உயிரினம் தான். நம்ம அதுக்கு சரிய சட்டம்லாம் இருக்குது. அதுலயே முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, காஃபிர்கள் இருக்கிறாங்க. அல்லது சுப்ஹானஹு வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் மட்டுமே பயந்து வணங்கி அவனை வழிபட்டு எனக்கு தௌஃபீக் வழங்க தந்தல் புரிவானாக. வாஹிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.